वाग्यज्ञेन कल्पताम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽपि धीयते. இந்த நூலினுடைய பெயர் தத்துவபோதம் என்று பார்த்தோம். விவேகம் என்ற சொல்லுக்கு இன்னொரு பெயர் போதம் சொல்லி பார்த்தோம். அப்போ தத்துவத்தை நாம் பிரித்து புரிந்து கொள்ள உதவுகின்ற அந்த நூலிற்கும் பெயர் தத்துவபோதம் என்றும் பார்த்தோம். ஆக இனி நாம் என்ன செய்ய போகின்றோம்? தத்துவத்தில் நாம் அறிவை பயன்படுத்த போகின்றோம். தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றோம். பொய்யை பொய்யென்றறியும் போதத்துக்கு ஆதரவனின் மெய்யருளே அன்றோ சொல்றார். இங்க கேள்வி என்ன? தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் உண்மை அல்லது சத்தியம் என்று பொருள். உண்மை என்றும் அல்லது சுருக்கமாக சொன்னோம்னா மெய். எது மெய்யோ அது தத்துவம். ஆக தத்துவ போதம் என்றால் என்ன பொருள் என்றால், எது மெய்யோ அதை பிரித்து புரிந்து கொள்ளுதல், சரியாக புரிந்து கொள்ளுதல். உண்மையை சரியாக பிரித்து புரிந்து கொள்வதற்கு பயன்படுகின்ற அந்த நூலுக்கும் பெயர் என்ன? தத்துவபோதம். சரியாக பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது என்ன கேள்வி வருகின்றது? சந்தேகம். தத்துவம் என்பதனிடம் ஏதோ ஒன்று கலந்துள்ளது, குழப்பம் உள்ளது, இப்படி சொல்லிதான் அர்த்தம். தத்துவத்திடம் தத்துவம் அல்லாத ஒன்று கலந்துள்ளது என்று பொருள்படுகின்றது. அப்போ கலந்துள்ளதை எடுத்து பிரித்து தத்துவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு பொருளாகின்றது. ஆக தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதத்துவத்தை பிரித்து புரிந்து கொள்வதுதான் இங்கு விவேகம். ஆக இந்த தத்துவம் என்ற சொல் எப்படி வந்தது சொல்லி சொன்னா, தது துவம் என்பதிலிருந்து தத்துவம் என்ற சொல்லானது வந்துள்ளது. துவம் என்றால் நீ என்று பொருள். இது ஒரு அர்த்தம். ஆனால் இங்கு இந்த அர்த்தம் சரி வராது. துவம் என்றால் தன்மை அல்லது நேச்சர் என்ற பொருளில் தான் வந்துள்ளது. உதாரணம் பார்க்கலாம். மனுஷ்யத்துவம், கடினத்துவம், திரவத்துவம் அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய தன்மை. ஆக இந்த துவம் என்பதை ஒரு பொருளோடு சேர்த்தால் அதனுடைய தன்மை என்ற பொருள் வரும். தத்து, இந்த துவம் என்பது சஃபிக்ஸ் போல. தத்து என்றால் அது, பொதுவாக எதையாவது ஒன்றை குறிப்பது. தத்து என்றால் எனி ஆப்ஜெக்ட் அது. துவம் என்றால் அதனுடைய உண்மைத்தன்மை என்று பொருள். துவம் என்றால் இங்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்று பொருள். தத்துவமசி வருது பாருங்க, அந்த துவம் அது நீன்னு சொல்லி அங்கே அர்த்தம். இங்கே வந்து தன்மை சொல்லி அர்த்தம். இங்கே தத்துவம் என்றால் நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த விஷயத்தினுடைய தன்மை. ஒன்று எப்படி இருக்கின்றதோ அதன் தன்மை. இது காமன் ப்ரோனவுன். அப்போ தத்துவம் என்ற வார்த்தைக்கு முடிவாக அந்த பொருளினுடைய அல்லது அதனுடைய தன்மை. எதனுடைய தன்மை? நீங்கள் எந்த பொருளை எதை எடுத்துக்கொள்கின்றீர்களோ அதனுடைய தன்மை. இப்போ விக்கிரகம் ஒன்று இருக்கு. அந்த விக்கிரகத்தை அது எப்படிப்பட்டது சொல்லி எந்த தன்மை உடையது இப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம்? கல்லால் செய்யப்பட்டது.
ஒரு டெஸ்க் இருக்குது, அல்லது பெரிய ஒரு மேஜை இருக்குது, நாற்காலி இருக்குது. அதனுடைய தன்மை என்னவென்றால் இது மரத்தால் செய்யப்பட்டுள்ளது, மரத்தின் தன்மையை உடையது சொல்லி அர்த்தம். ஆனால் வழக்கத்தில் ஒரு பொருளை பார்த்து அதன் தத்துவம் என்னவென்று கேட்பதில்லை, அதன் தன்மை என்ன, எதனால் ஆனது என்று கேட்போம் இல்லையா? அது நாம் சரியாக புரிஞ்சுக்கிறோம். அங்கே போயிட்டு அது எந்த தத்துவத்தால் ஆனது அப்படிலாம் கேட்கறதில்லை, அப்படிலாம் கேட்கவும் கூடாது, கேட்க வேண்டாம். வழக்கத்தில் புரிந்து கொள்கிற சொல்களே போதும். ஆக தத்துவம் என்றால் கிவன் ஆப்ஜெக்டினுடைய தன்மை, ரியாலிட்டி என்ன என்பதுதான் அர்த்தம். இந்த இடத்துல எந்த பொருளை எடுத்துக்கொண்டதாக இங்கு அறிமுகப்படுத்தினார்? நாம் இந்த நூலிலிருந்து நாம் எந்த தன்மையை நாம் பிரித்து புரிந்து கொள்ளப் போகின்றோம், ஆராயப் போகின்றோம்? முதல்ல இந்த என்டையர் கிரியேஷன், இந்த படைப்பு முழுவதும் எடுத்து ஆராயப் போகின்றோம். அதில் எது சத்தியமோ அதை நாம் கண்டுபிடிக்கப் போகின்றோம். எது சத்தியமோ 3 காலத்திலும் அழியாததோ அதை நாம் பிரித்து புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆகவே தத்துவ விவேகம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார் பாருங்க ஆசிரியர். இங்கு தத்துவ விவேகம் என்றால் எது அழியாமல் 3 காலத்தில் இருக்குமோ, சத்தியமாக இருக்குமோ அது என்று அர்த்தம். ஆக அழிகின்ற அதத்துவத்துடன் அழியாத தத்துவமானது இங்கு கலந்திருக்கின்றது. எது சத்தியமோ எது தத்துவமோ அந்த சத்தியத்துடன் சத்தியம் அல்லாததும் கலந்திருக்கின்றது. அதை நாம் பிரித்து புரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த சத்தியம் அல்லாததை சொல்வதற்கு இன்னொரு சொல் பயன்படுத்துவோம், அசத்தியம், அசத்து. அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பார்த்து எது சத்தியம் எது அசத்தியம் என்கின்ற அறிவை நாம் அடையப் போகின்றோம். ஏனென்றால் நாம் அடையப் போகின்ற அறிவை பற்றி ஒரு விசாரம் செய்யணும். சரி, இப்படி பிரித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? சத்தியமும் அசத்தியமும் கலந்துள்ளதால் வந்துள்ளது. அதனால் நாம் இங்கே என்ன செய்ய போகின்றோம்? இந்த கலந்துள்ளதை பிரித்து எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ளப் போகின்றோம். அதுதான் இங்கே தத்துவ போதம் அல்லது தத்துவ விவேகம். ஆக நாமும் கலந்துள்ளதை பிரிக்கப் போகின்றோம், விவேகம் செய்ய போகின்றோம், விபாகம் செய்ய போகின்றோம். நாம் இனி செய்ய போகிற வேலை. எப்படி பிரிக்கப் போகின்றோம்? அறிவுபூர்வமாக பிரிக்கப் போகின்றோம். இப்போது அரிசியோடு கல் கலந்துருந்தா அது அறிவினாலே பிரிக்க முடியுமா? ஃபிசிக்கலாக என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து போடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அரிசியும் உண்மை, கல்லும் உண்மையிலே இருக்குது. அப்படி உண்மையில் கலந்துள்ளதை செயல் மூலமாக பிரிக்கப் போகின்றோம். ஆனால் இங்கே என்னவென்றால், நாம் நம்மோடு ஆத்மாவோடு கலந்துள்ள சத்தியத்தோடு கலந்துள்ள அசத்தியத்தை அறிவுபூர்வமாகத்தான் பிரிக்கப் போகின்றோம். ஆமாம், இங்கே ஃபிசிக்கலாக இல்லை, அறிவுபூர்வமாக பிரிக்க போகிறோம். இதுதான் தத்துவ விவேகம். அசத்தியத்தை சத்தியத்திலிருந்து எடுத்து தூர போட்டுவிட்டு சத்தியத்தை மட்டும் நாம் அறிவில் வைத்து கொள்ளப் போகின்றோம், அறிவில் புரிந்து கொள்ளப் போகின்றோம். அதுதான் நாம் செய்ய இருக்கக்கூடிய தத்துவ விவேக பிரகார முறை. இதுதான் தத்துவ விவேகம். பிலாசபி சொல்லி சொன்னாலே அதில் உண்மையும் பொய்யும் கலந்துள்ள சொல்லி அர்த்தம். சரி, அது யார் கலக்கின்றார்கள்? கலப்படக்காரர் யார்? அது பகவான் இடத்துல தான் போகணும். பகவானே கலப்படம் செய்து தான் கொடுத்துள்ளார், படைத்துள்ளார். பகவான் செய்தது தான் லோக்கலில் இருக்கிறவங்க நிறைய செய்துக்கிட்டு இருக்கு. நம்மை உலகத்துக்குள்ளே அனுப்பும் பொழுதே அதத்துவத்தையும் தத்துவத்தையும் சேர்த்தே அனுப்பிவிட்டார். ரெண்டு சேர்த்து தான் அனுப்பிவிட்டார். கலந்து நமக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அதோடு இன்னொன்று கொடுத்துட்டார், அதை பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் கொடுத்துட்டார். அதுதான் விசேஷம். ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதலாம் சமயம் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்தனே. அது சொல்லும்போது அறிவையும் வகுத்துன்னு சொல்கிறார்.
எல்லாத்தையும் படைச்சிருக்க, இந்த உலகத்தை படைச்சிருக்க, அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் படைச்சிருக்க, நல்ல அறிவையும் படைத்து மறையாது நூலையும் படைத்து சொல்கிறார். அறிவையும் கொடுத்துருக்கிற, உன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்குரிய கைடாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றியும் ஜீவனை பற்றியும் ஆத்மாவை பற்றி என்னென்னலாம் இருக்குது அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வேத நூல்களையும் கொடுத்துருக்கு, உபநிஷத்தை கொடுத்துருக்க, கீதையை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறார். ஆக நாம் அந்த புத்தியை பயன்படுத்தி உண்மை எது பொய் எது என்று விசாரம் செய்து இதுதான் உண்மை இதுதான் பொய் என்று நாம் புரிந்து கொண்டு பொய்யை நீக்கி உண்மையை எடுத்துக்கொள்ள போகின்றோம். உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள். உருப்படாத போகாது. இப்போது அடுத்த சந்தேகம் என்ன? சத்தியமும் அசத்தியமும் கலந்து இருக்கின்றால் அதை பிரிக்க வேண்டும் என்கின்றீர்களே, சத்தியம் எப்படி அசத்தியத்திற்குள் கலக்க முடியும்? இருப்பது எப்படி இல்லாததற்குள் கலந்து விட முடியும்? இல்லாத கல் இருக்கிற அரிசியோடு கலக்குமா? அப்படி சொல்ல முடியுமா? அரிசி எப்படி இருக்கோ அதுபோல் கல்லும் இருக்கணும். அதனால் அரிசியில் கலந்துள்ள கல்லை என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம். அந்த கலந்துள்ள கல்லை அசத்தியம் என்று சொல்ல முடியாது. அரிசியும் இருப்பது கல்லும் இருப்பது ரெண்டும் சத்தியமே அந்த இடத்துல. ஆனால் இரண்டு சத்தியம்தான் உள்ள பொருள் தான் கலக்க முடியும். ஆக எப்படி இருக்கின்ற ஒரு சத்தியம் இல்லாத அசத்தியத்தோடு கலக்க முடியும்? ஏன்னா அது உண்மையில் இல்லையே. இல்லாத ஒன்று இருக்கிறதோடு கலக்க முடியும். சத்தியத்தோடு அசத்தியம் எப்படி இல்லாத ஒன்று கலக்க முடியும்? ஆகவே இங்கு அசத்தியத்தை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று ஃபிசிக்கலாக இல்லை, அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம், அது ஃபிசிக்கலாக இல்லை. இன்னொரு அசத்தியம், இது விசித்திரமானது, ஆச்சரியமான உண்டு, நம்முடைய கண்ணுக்கு தெரியும், அனுபவிப்போம், ஆனால் அது உண்மையில் இல்லை. அப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒரு அசத்தியம் இருக்குது. அதற்கு உதாரணம் சாஸ்திரத்தில் நிறைய சொல்லுகின்றார்கள். தூரத்தில் தெரிகின்ற காணல் நீர், அது சத்தியமா அசத்தியமா? அங்கே நீர் கிடையாது, ஆனால் நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் அந்த நீரானது பூமியை நனைக்காது, தாகத்தை தீர்க்காது, ஆனால் அனுபவத்தில் இருக்கு காணல் நீர். அடுத்து சூரியனுடைய உதயம், சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, ஆனால் அனுபவம் என்னவா இருக்கு? தெரிகின்றது. மூன்றாவது ஒரு உதாரணம், பாம்பு கயிறு. இல்லாத பாம்பை இருக்கின்ற கயிற்றில் பார்க்கின்றோம், பயப்படுகின்றோம், அனுபவிக்கின்றோம். பாம்பு அங்கு அசத்து தான், இல்லாதது தான், ஆனாலும் நாம் அனுபவிக்கின்றோமே, அனுபவிக்கிறோம் இல்லை? அப்படி இரண்டு விதமான அசத்தியம் இருக்கின்றது. ஒன்று உண்மையிலே கிடையாது, ஆனால் நாம் அனுபவிக்கின்றோம். இங்கு ஒன்று இல்லை, அசத்தியம் இல்லவே இல்லை, அனுபவத்திலும் இல்லை. ஒன்று அனுபவிக்கின்றோம், ஆனாலும் இல்லாதது. ஆக நம்முடைய அனுபவத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம். அதனால் நமக்கு என்ன இந்த குழப்பம்லாம் வருகின்றது. இரண்டும் அசத்தியம்தான், ஆனால் இந்த அசத்தியத்திற்குள்ளே கொஞ்சம் டிவிஷன் இருக்குன்னு சொல்கிறார். ஏன் இப்படி பிரிக்கின்றோம் என்றால், ஒவ்வொரு முறையும் இங்கே இந்த வார்த்தையை ஏன் பிரிக்கிறோன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு முறையும் அனுபவத்திற்கு இருக்கின்ற அல்லது இல்லாத அசத்தியம் சொல்ல வேண்டாம். அதற்கு ஒரு சுருக்கமான சொல் இருக்கின்றது. அது இல்லை, அனுபவத்திற்கும் இல்லை. ஆனால் இதுவும் இல்லை தான், ஆனால் அனுபவத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அசத்தியத்திற்கு பெயர் தான் மித்யா. அதுக்கு ஒரு பேர் தர்றாங்க. ஒன்று இல்லை, இல்லவே இல்லை, அது அசத்தியம். இன்னொன்று அனுபவத்திற்கு இருக்கிற மாதிரி தெரிகின்றது, ஆனால் அறிவினால் விசாரம் செய்து பார்த்தால் இல்லை. அதற்கு தருகின்ற ஒரு பெயர் மித்யா. சாஸ்திரம் தரும் ஒரு பெயர். மித்யா என்றால் என்ன அர்த்தம் பார்க்கணும் நம்ம. அசத் என்றால் முதல் கருத்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அது இல்லை, அதோடு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். அது இல்லை, உண்மையிலே இல்லை.
அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம்னா அது மித்தியா ஆகாது, அது அசத் ஒன்று இல்லாதது. இந்த முதல் அசத்தை அசத் என்றே சொல்லிவிடுவோம். ஆத்தியந்திக அசத், அது இல்லவே இல்லை. ஆமாம், முயல் கொம்பு இருக்கா, குதிரை கொம்பு இருக்கா? நம்ம வழக்கத்தில் உபயோகப்படுத்தோம். அது கிடைக்கிறதுக்கு குதிரை கொம்பாக இருக்கு பாடணும், அப்படி சொல்கிறோமா இல்லையா? வழக்கத்தில் இருக்கு. ஆக ஒன்று அசத், ஆத்தியந்திக அசத் இல்லவே இல்லை. ஆனால் இரண்டாவது அசத் இருக்கு, அதற்கு மித்யா என்று பெயர் வர காரணம் என்ன? அது இல்லை, ஆனால் இல்லாத பொழுது நமக்கு தெரிகிறது. இல்லாத போதும் தெரிந்தால் அது ஆச்சரியம் தானே. இல்லாமல் இருந்தால் தெரியவும் கூடாது தானே, அனுபவிக்கவும் கூடாது தானே. இல்லை, ஆனால் அனுபவத்திற்கு இருக்கின்றது. ஆக நமக்கு அனுபவத்து மீது ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு. அது இருக்கிறதுனால என்ன ஆயிற்று, ஏற்கனவே ஒரு சத்தியம் இருக்கு. சாஸ்திரம் சொல்ற அந்த சத்தியமும் நம்முடைய அனுபவத்திற்குடைய சத்தியமும் இருக்கு. இந்த ரெண்டு சத்தியமும் கலந்து விட்டது. அது சாஸ்திரமானது அதை அனுபவத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய சத்தியத்தை மித்யா என்று சொல்லுகின்றது. ஆமாம், அப்போ இந்த இரண்டும் என்ன ஆகலாம், அனுபவத்தில் இருக்கின்ற ஆனால் இல்லாத இந்த மித்யாவும் போலியான பொய்யான உண்மையும் சத்தியம் என்று உண்மையிலே இருக்கின்ற இந்த உண்மையான உண்மையும் கலந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கலந்து விட்டது, வாய்ப்பு என்ன, கலந்து விட்டது. ஆக இங்கு நம்முடைய விவேகம் என்ன, தத்துவ விவேக்காக சொல்லி சொன்னா சத்திய மித்யா விவேகம் என்று அர்த்தம். இருப்பதையும் உண்மையில் உள்ளதையும் அனுபவத்திற்கு மட்டும் உள்ளதையும் கலந்து விட்டதை எப்படி நாம் பிரித்து புரிந்து கொள்ள போகின்றோம். அந்த பிரித்து புரிந்து கொள்ள போகின்ற இந்த முறைக்கு பேர் தான் சத்திய மித்யா விவேகம். ஏன்னா தத்துவ விவேகம் ஒரு சொல்லை ஆசிரியர் பயன்படுத்தி விட்டார். அதனால் இவ்வளோ தூரத்துக்கு வரோம். விவேகம் என்றால் என்ன என்ற அர்த்தத்தில் எது சத்தியம் எது மித்யா என்கின்ற விவேகம், இதைத்தான் நாம் இனி விசாரம் செய்ய போகின்றோம். சத்திய அசத்திய விவேகம் இல்லை, சத்திய மித்யா விவேகம். எழுதி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மித்யா என்பது பெரிய இதுவாக இருக்கு. ஆமாம், சத்திய அசத்திய விவேகம் என்று சொல்கிறது தவறு இல்லை. ஆனால் அப்படி சொன்னால் அந்த அசத்து இருக்கு, அது மித்யா அசத்து என்று புரிஞ்சுக்கணும். அப்படிலாம் ரொம்ப ஜாஸ்தி செய்து கொள்ள வேண்டாம் என்று. அசத் என்றால் இல்லாதது, இல்லவே இல்லை, அனுபவத்துக்கு இல்லை. மித்யா என்றால் அனுபவத்துக்கு இருக்கு, விசாரித்து பார்த்தால் இல்லை. அதனால் அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க, எது ஞான பாத்தியம் தத்து மித்யா. எது அனுபவத்திற்கு இருந்து அறிவினால் நீக்கப்படுமோ அது மித்யா. அனுபவத்தின் அறிவினால் நீக்கப்பட்ட பிற்பாடு அது என்ன, தெரிந்து கொண்டு தான் இருக்கும். காணல் நீர், அது காணல் நீர் தெரிஞ்ச பிற்பாடு காணல் நீர் கண்ணுக்கு தெரியாதே போயிடும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அது நீர் இல்லை என்று புரிந்து கொள்கின்றோம். ஆக இங்கே ஒரிஜினலும் ஒரு ஷேடாவும் மிக்ஸ் ஆகியிருக்கு. அதுவும் அது அல்லாததும் ஒன்றாக இருக்கின்றது. அது தெரிந்து கொண்டும் இருக்கின்றது. சில நேரத்தில் கண்ணுக்கு தெரியும், என்னங்க என் கண்ணால் பார்த்தேன்னோ. அதனால தான் கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பது மெய்யின். கயிறும் கயிறு அல்லாததும் பாம்பும் ஒன்றாக ஒரே இடத்துல பார்த்துட்டோம், கலந்துருக்கு. ஆக ஆக்சுவலி நாம் விசாரம் செய்ய போகின்ற விஷயம் அங்கே ஒன்று தான் இருக்கு, ஒன்றாகத்தான் இருக்கு. பாம்பாக தெரிந்து கொண்டுள்ள பொழுது அங்கே என்ன இருக்கு, கயிறு தான் இருக்கு. ஆனால் பயந்துட்டோமே, ஓடி வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்துட்டோமே. ஆக அது மட்டும் ஒன்றாக இருந்து விட்டால் பிரச்சனையே இல்லை. ஒன்று மட்டும்தான் இருக்கு, அது மட்டும் கயிறு மட்டும்தான் தெரிஞ்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கு இரண்டு இருக்கின்ற மாதிரி சீமிங்லி சொல்றாங்க பாருங்க, பார்வைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்ய போறோம், அங்கு இரண்டு இருக்கின்ற மாதிரி எடுத்துக்கொண்டு
பிரித்து கடைசியில் அங்கு ஒன்றுதான் இருக்கின்றது என்று சொல்லப் போகின்றது. சாஸ்திரம் குருவும் சொல்லி நமக்கு விளங்க வைக்க முயற்சி செய்கின்றார். ஆக இந்த ஜர்னி, இந்த விசாரம் என்ற இந்த பயணம் இருக்கே, இது முடியும் பொழுது, முடிந்த பிறகு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக ஒழுங்காக கயிறை மட்டும் பார்த்து விட்டோம் என்றால் அங்கு கயிறு என்ற ஒன்றுதான் இருக்கின்றது. அங்கு விவேகம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, பிரிக்க வேண்டிய வேலையே இல்லை. சரியாக புரிந்தாயிற்று. குருவை ஓடி வந்து கூப்பிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், இன்னொரு ஆளை கூப்பிட்டு காட்ட வேண்டியதில்லை. ஒருத்தர் வரார், வரும்பொழுது ஏதோ ஒன்று பார்த்துட்டார், பயந்துட்டு ஓடி வரார். இவர் கேட்குற, என்னப்பா என்ன, ஏன் இவ்வளோ பயந்து ஓடி வர? அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், என்ன இருக்கு பாருங்க. எங்கப்பா? இவர் புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ அங்கே இருந்த ஏதோ கயிற்றை பார்த்தேன் பாம்பு நினச்சிட்டார், புரிஞ்சுக்கிட்டார். அழைச்சிட்டு வரார். அழைச்சிட்டு வந்து, என்னப்பா இங்கே தானே? ஆமாம், இங்கே தான் பார்த்தேன். எதில் பார்த்தேன்? இது தான் பார்த்தேன். இப்போ பாரு. அந்த பயம்லாம் போய் பார்த்தா இது பாம்பு இல்லைப்பா, இல்லை நான் பார்த்தேன். என்ன உண்மையிலே பாம்பு இருந்தால் இவ்வளோ நேரம் அங்கே இருக்கு, அது ஓடி போயிருக்கோம் இல்லையா? ஓடி போயிருக்கும். இல்லை சந்தேகம் தான், மறுபடியும் ஒரு என்ன பண்ண, அந்த கயிறை எடுத்து போகிறான். அந்த கயிறுனுடைய தோற்றம் அப்படியே அவனுக்கு அந்த தோற்றம் மாத்திரமா பாம்பா நினைச்சு. எங்கேயோ பாம்பை பார்த்தார், அதே போல் இங்கே கயிறை பார்த்த உடனே ரெண்டுமே ஒன்றாயிடும், பாம்பு. ஆக சரியாக புரிந்து கொண்டிருந்தால், சரியானதை பார்த்திருந்தால், உண்மையை பார்த்திருந்தால் அங்கு விவேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக தெரிந்தாயிற்று. ஒரு கால் அங்கு பாம்பே தெரிந்தது என்று வைத்துக்கொள்வோம். பாம்பு என்று பார்த்து விட்டால் அங்கே ஒன்று தான் இருக்குது, அங்கே விவேகத்துக்கு இடமில்லை. பாம்பு தான் பார்த்தா பாம்பு போயாச்சு. ஆனால் அந்த கயிறை பாம்பாக பார்த்து விட்டால் அப்போ அங்கே என்ன பண்ணணும்? ஆக்சுவலி அங்கே என்ன நடந்திருக்கு? அங்கே கயிறு தான் இருக்கு, ஆனால் ஒன்றுக்கு மேல் வேறொன்று இரண்டாக தெரிந்து கொண்டுள்ளது. ஆமாம், இன்னொரு வஸ்து அங்கே வந்திருக்கு. அந்த வந்த பாம்பு உண்மையா பொய்யா? பொய் தான். ஆனால் இல்லை, எனக்கு தெரிஞ்சதே, நான் பார்த்தனே, என் கண்ணால் பார்த்தனே, சொல்கிறோமா இல்லையா? ஆக அசத்து அங்கே இல்லாதது வர முடியாது. ஏன்? அது இல்லவே இல்லை, ஆனால் தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அனுபவத்துக்கு இருக்கு, ஆனால் அறிவுக்கு உண்மையில் அறிவால் விசாரம் செய்து பார்த்தால் அங்கு பாம்பு இல்லை, கயிறு தான். கயிறு தான் பாம்பாக தெரிந்தது. ஏன் தெரிஞ்சது, எப்படி தெரிஞ்சது, அது ஒரு தனி விசாரம், அது வேறு. அப்போ அனுபவத்தில் அங்கு பாம்பு வந்து விட்டது. அப்போ என்ன சொல்லலாம்? அங்கு இரண்டு வஸ்து இருக்கின்றது என்று சொல்லலாமா? கயிறும் இருக்கு, பாம்பும் இருக்கு சொல்லலாமா? ஆனால் கயிற்று மேல் தெரிந்த பாம்புக்கு என்ன நம்ம ரியாலிட்டி கொடுப்போம்? அந்த நேரம் அனுபவத்தில் பார்த்தோமே, பாம்பை பார்த்து கொண்டுள்ளமே, பயந்து ஓடணுமே. யோசித்து பார்த்தால், அறிவினுடைய நோக்கில் பார்த்தால் அங்கு ஒன்றுதான் இருக்கு, என்ன? கயிறு தான் இருக்கின்றது. குருவனுடைய பார்வையில், சாஸ்திரத்தினுடைய பார்வையில், உண்மை புரிந்த நிலையில் அந்த பார்வையில் அங்கு ஒன்றுதான் இருக்கின்றது. ஆனால் சிஷ்யனுடைய பார்வையில், அறியாமையில் பாம்பு தெரிந்து கொண்டுள்ளது. அதில் ஒன்று உள்ள பொருள், எது? கயிறு, சத்தியம். இரண்டாவது தோற்றமாக தெரிவது என்ன? புரிஞ்சிடுச்சாப்பா, இந்த வார்த்தையை பார்க்க. மித்தியா என்ற இல்லவே இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. தோற்றமாக தெரிந்து கொண்டுள்ளது, அனுபவத்துக்கு தெரிகின்றது. நான் அறிவினால் விசாரித்து பார்த்தால் அங்கு அது இல்லை. ஆக இந்த சிஷ்யன் சத்தியத்தின் இடத்துல மித்தியாவை பார்க்கின்றான். ஆக அந்த கயிற்றில் இரண்டு வஸ்து வந்ததை போல அதுவும் எப்படி கலந்துள்ளது? பிரிக்க முடியாத அளவிற்கு கலந்துள்ளது. பாம்பை பார்க்கும்போது அந்த கயிற்றில் பாம்பு என்ன? பிரிக்க முடியாத அளவுக்கு. கயிற்றில் அந்த பாம்பை பிரிக்க முடியுமா? அதை சுத்திட்டு இருந்ததுன்னா அது விஷயம் வேறு, அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. அதில் ஒன்று என்னென்னா, அது பாம்பாக தெரியும் பொழுது அது கயிறு தான். இந்த கருத்தெல்லாம் மனசில் வச்சுங்க. இந்த உலகத்தை உள்ளது பிரம்மன் தான் சொல்வது இதெல்லாம் ரொம்ப பயன்படும்.
வேதாந்தத்தில் கயிறு பாம்பு உதாரணம் இருக்கு. இது பல விதத்தில் பல விதமாக பல கோணத்தில் இன்டர்பிரட் பண்ணலாம். இதுக்கு மாற்று உதாரணமே கிடையவே கிடையாது. கயிற்றின் மேல் பாம்பு இல்லை, கயிற்றின் மேல் பாம்பு இல்லை, கயிறே பாம்பாக தெரிந்து கொண்டுள்ளது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? குரு என்ன செய்கிறார்? அந்த இரண்டும் கயிறும் பாம்பும் இருக்கின்ற மாதிரி சிஷ்யனுடைய அனுபவத்தை அப்படியே எடுத்துக்கிடுறார். எடுத்துக்கொண்டு பிறகு அவன் இடத்துல அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்று, உண்மையில் இங்கு என்ன இருக்கிறது பார், உண்மையில் இரண்டு இல்லை, இருந்தாலும் இருக்கின்ற மாதிரி தெரிகின்றது என்பதை அப்படியே அந்த அறிவை எடுத்துக்கொண்டு அதில் சத்தியம் எது மித்தியா எது என்ன பிரித்து, மித்தியாவை நீக்கி பாம்பை நீக்கி சத்தியத்தை மட்டும் கயிற்றை மட்டும் நாம் கயிறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குரு பண்ணுறார். இன்னொன்று இருக்குதில்ல, அவன் எந்த இடத்துல பாம்பை பார்த்தானோ அதே இடத்துல அழைச்சி கொண்டு சென்று தான் என்ன பண்ணணும்? அது பாம்பு இல்லை கயிறுன்னு சொல்லணும். அவன் ஒரு இடத்த சொல்கிறான், இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல சொன்ன என்ன பண்ணுவான்? அந்த பாம்பு போயிடுச்சுன்னுவான். ஆமாம், அவன் எதன் மீது பாம்பை பார்த்தானோ அதே இடத்திற்கு அவனை அழைத்து சென்று ஆமாம் ஆமான்னு சொல்லி அவனுடைய அறிவை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிடுறார். ஆனால் குருவுக்கு தெரிகின்றது, உண்மையை புரிந்த ஞானிகளுக்கு இந்த உலகமானது பிரம்மம் தெரிகின்றது. புரியாத நமக்கு புரிய வைப்பதற்காக அவனுடைய அனுபவத்தை அப்பொழுதுக்கு அப்படியே வாங்கி கொள்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ தான் அந்த சிஷ்யனுக்கு அந்த பாம்பை நீக்கி கயிறு என்று புரிய வைக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பாருங்க, பொதுவாக யாராவது வந்து நம்ம இடத்துல மனசு துக்கமாக இருக்குது, துயரமாக இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னா அதை அப்படியே நீக்கி விடக்கூடாது. அவர் ரொம்ப அன்பாக தன்மையாக அமைதியாக கேட்டுக்கொண்டு அப்படியா சொன்னால் முதல்ல அவங்களுக்கு ஒரு என்னென்னா நம்மகிட்ட நெருங்கி வரக்கூடிய அளவிற்கு பிரயோஜனம் இருக்காதுல்ல. அதன் பிறகு நாம் கொடுக்கின்ற அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமாம், முதல்ல அவங்க சொல்கிறத ஆமாப்பா நான் கேட்டுக்கிடுறேன், நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், அதன் பிறகு கொஞ்சம் நேரம் பொறுத்து அவனுக்கு இருந்தாலும்ப்பா அப்படி சொல்லி சொன்னால் அவன் நம்ம சொல்கிறத கேட்குறது தயாராவான். எடுத்தோடனே அப்படி இல்லை இப்படிலாம் அவன் கருத்துக்கு முரண்பாடாக சொன்னோம்னா இந்த ஆளுகிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாருங்க. இது ஒரு விஷயம். அல்ல, குருவானவர் பொறுமையாக சிஷ்யன்றது அவருக்கு புரியும். ஏன்னா அவரும் சிஷ்யனாக இருந்தாலும் குரு ஆகியிருக்கார், அவருக்கு அந்த அனுபவங்களாம் இருந்திருக்குமே. ஆக இந்த தவறெல்லாம் நாமும் செய்திருக்கிறோமே இல்லையா? புரிஞ்ச பிற்பாடு இல்லைன்னாலும் புரிகிறதுக்கு முன்னே நாமளும் அப்படி தானே இருந்தோம். அதனால தான் சொல்லுவோம், குருவுடைய தகுதியை சொல்லும் பொழுது யார் ஒரு சிஷ்யனாக இருந்து குருவாக வந்தாரோ அவருக்கு தான் சிஷ்யனுடைய கஷ்டங்கள்லாம் புரியும். யார் தொண்டனாக இருந்து தலைவராக வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கும், தொண்டனுடைய சிரமங்கள் புரியும். அதனால தான் குருவாக இருக்குன்னா முதல்ல ஒரு சிஷ்யனாக இருந்திருக்கணும்னு சொல்லுவோம். ஆக இங்கே உண்மையில் இரண்டு இல்லை, இருந்தால் இருக்கின்ற மாதிரி உள்ளதை எடுத்துக்கொண்டு அதில் சத்தியம் எது மித்தியா எது என பிரித்து மித்தியாவை நீக்கி சத்தியத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கயிறு பாம்பில் எப்படி விவேகம் செய்கின்றோம் அதே போல் இந்த உலகத்திலும் அதையே நாம் செய்ய போகின்றோம். இந்த உலகத்தில் உலகம் என்ற எண்ணத்தை நீக்கி அங்கு இருப்பது என்ன? எதுவோ கயிறு போல அதுவே பிரம்மம். யோசித்து பார்த்தா தெரியும் ஏன் இந்த அளவு கொண்டு வராங்க. ஆக இந்த முழு படைப்பு இருக்கின்றது, ஹோல் யூனிவர்ஸ், அதில் நான் அல்லது நாம் உட்பட அனைத்திலும் ஏதோ ஒன்று சத்தியமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றோம். கயிறு போல அந்த சத்தியமாக இருக்கின்ற அந்த ஒன்றின் மீது அது அல்லாத மித்தியாவானது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அறியாமையினால். தத்துவ விவேகம் என்பது அந்த சத்தியமான ஒன்று என்ன, அது தெரியாமல் நாம் எதை ஏற்றி வைத்துள்ளோம், அந்த மித்தியா என்ன என்று பிரித்து பிரித்து மனதில் இந்த மித்தியாவை மித்தியா என்று புரிந்து கொண்டு அதை நீக்கி சத்தியத்தை மட்டும் வைத்துக் கொள்வது. அதுவும் இருக்கு, அது இல்லை அது இல்லைன்னு வேற. ஆக மித்தியாவை நீக்கி சத்தியத்தை நமக்கு புரிய வைப்பது. சரி, சத்தியம் என்று புரிந்த பிறகும் அந்த மித்தியா வஸ்து நமக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும்.
இந்த உலகம் தெரியும். தெரிஞ்சாதான் நல்லது. அப்பதான் என்ன இருக்கும்? விவகாரம் நடக்கும். ஆக இதைத்தான் தத்துவ விவேகம் என்பதில் நாம் செய்ய போகின்றோம். ஆக சிஷ்யனுடைய கேள்வி என்ன? தத்துவ விவேகம் என்றால் என்ன? குருவுடைய பதில் என்ன? ஆத்மா சத்தியம். முதல்ல சத்தியத்தை அறிமுகப்படுத்துகின்றார். சத்தியத்தை அறிமுகப்படுத்துகின்றார். இந்த சத்தியம் என்பது ஆத்மா. ஆத்மா என்பது சத்தியம். அப்போ நாம் பார்க்க போகின்ற விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆத்மா, அது சத்தியம். பிறகு இரண்டாவது தது அந்நியத்து. இந்த ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற சர்வம் அனைத்தும் மித்யா. சர்வம்னா பாத்திரம் நினைச்சிடாதீங்க, இந்த சர்வம் சொல்லுவாங்க. ஆமாம், அனைத்தும் மித்யா. இங்கு ஆசிரியர் மித்யா எனும் வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற அனைத்தும் மித்யா. இந்த இதி என்பது எதை குறிக்கின்றது என்றால், இந்த விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவ விவேகம். இந்த வாக்கியத்தை நாம் என்ன சொல்லுவோம்னா பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்லுவோம். ப்ராமிஸ் பண்ணுறது. நான் இதைத்தான் உனக்கு சொல்ல போகின்றேன். நாம் இதைத்தான் ஆரம்பத்தில் அவர் சொன்ன இதைத்தான் கடைசியில் நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். ஆரம்பத்தில் இதே வாக்கியம்தான், கடைசியில் இதே வாக்கியம்தான் வரப்போகின்றது. இந்த கூத்தில் வரும்பொழுது இந்த கட்டியன் சொல்லுவார். ஆமாம், இந்த வில்லுப்பாட்டிலும் சொல்லுவாங்க, தந்த அன்னத்தம் என்று சொல்லி வில்லினில் பாட என்ன பாட வரன்னு சொல்லி. அது போல வேதாந்தத்தில் ஒரு பியூட்டி என்னன்னா, நாம் வேதாந்தத்துக்குள்ள காலை எடுத்து வைத்த உடனே சாதன சவிட்டே சம்பத்தியை சொல்லும். ஆத்மா சத்தியம் தது அனந்தரம் அனைத்தும் மித்யா சொல்கிறோம். அனந்தரம் ஆரம்பத்தில் இதுதான் கேட்போம். எவ்வளவு வருஷம் நீங்கள் படித்தாலும், 20 வருஷமாக படித்தாலும், அதற்கு அப்புறமும் எவ்வளோ அட்வான்ஸ் டெக்ஸ்ட் படித்தாலும், கடைசியில் படித்து முடித்தா என்ன புரிந்து கொள்ள போகின்றோம் என்றால் இதையே தான் சொல்லுவோம். ஆத்மா சத்தியம் தது அனந்தரம் சர்வம் மித்யா. அதற்கு அந்நியத்து, அதற்கு வேறாக இருக்கக்கூடிய அனைத்து மித்யா. இதுதான் ஆரம்பத்திலே சொல்கிறது. இதே வார்த்தை தான் கடைசியிலும். அதனால தான் சொல்லுவோம், வேதாந்தம் படித்து முடித்த பிற்பாடு ஒரு வார்த்தையில் நீ பதில் சொல்லு. வேதாந்தத்தில் நீ படித்து முடித்து நீ தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம். அந்த ஆத்மானத்தில் பிரம்மன் போட்டு இது ரெண்டு தான். ஓருரையால் வாய்க்கும் உண்மைக்கு ஓரானந்த நூல் கோடி பேருரையால் பேசி என்ன பேராம் சொல்லுவார். ஒரு விஷயந்தான், அதை சொல்கிறதா இவ்வளோ விரித்து சொல்லணும். அந்த ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இவ்வளோ விரிவாக சொல்லணும். இவ்வளோ விரிவாக சொன்ன பிற்பாடு நாம் புரிந்து கொள்ள போகும்போது அந்த ஒரு வார்த்தை தான். இதுதான் வேதாந்தத்தில் பியூட்டி. முதல் கிளாஸ்லேயும் தத்துவ விவேகம் என்ன, அதே தான் கடைசியிலும் சொல்ல போகின்றோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஆத்மா சத்தியம் தது அந்நியத் சர்வம் மித்யா என்று தான் சொல்கிறோம். எவ்வளவு நாள் உபனிஷத் தத்துவம் எல்லாம் அட்வான்ஸ் டெக்ஸ்டெல்லாம் நைஷ்கர்ம சித்தி இல்லையா, இன்னும் என்னென்ன நூல்கள் இருக்கோ எல்லாம் படித்து முடித்த ஒருபாடு. அபரோக்ஷ அனுபூதி இல்லையா, பிரம்மசூத்திரம், அதுக்கு இன்னும் இருக்கக்கூடிய நூட்கள் எல்லாம் இல்லை. இதெல்லாம் எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட்டு நான் அட்வான்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னோம். ஆமாம், நீங்கள் என்ன அட்வான்ஸாக படித்தாலும் கடைசியில் நாம் இந்த கருத்தை தான் புரிந்து கொள்ள போகின்றோம். தத்துவ போதத்தில் எலிமெண்ட்ரி டெக்ஸ்டில் எது ஃபஸ்ட்டு லைனாக வந்ததோ அதுதான் நம்முடைய லாஸ்ட் லைனும் கூட. ஆமாம், நாம் கடைசியாக புரிந்து கொள்ள போதும் அதுதான். ஆக இந்த தத்துவ போதம் என்ற நூலில் 5 கருத்துக்கள் விளக்கப்படுவதாக சொன்னோம். அதில் முதல் கருத்தாகி சாதன சொல்லிட்டு சம்பத்தியை முடித்து அடுத்து ஆசிரியர் என்ன சொன்னார், தத்துவ விவேகத்தை நாம் இனி ஆரம்பிக்கலாம் சொல்லி சொன்னார். இல்லை, இரண்டாவது தலைப்பு என்ன பார்த்தோம் மறுபடியும் ஞாபகப்படுத்திப்போம். முதல் தலைப்பு சாதன சவிட்டே சம்பத்தி, இரண்டாவது தலைப்பு ஜீவ விசாரம், மூன்றாவது தலைப்பு சிருஷ்டி விசாரம் அல்லது ஈஸ்வர விசாரம், நான்காவது தலைப்பு மகா வாக்கிய விசாரம், ஐந்தாவது தலைப்பு இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் பலம். இதில் இரண்டாவது விசாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். என்ன? ஜீவ விசாரம்.
இந்த விசாரம் சொல்லி வந்த உடனே ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அன்ன விசாரம், பிறகு அதுவே விசாரம், சொர்ண விசாரம், தொலையா விசாரம் சொல்லி பட்டினத்தார் சொன்னது போல் விசாரம் பெரிய விசாரமாக போச்சுங்க. அந்த அர்த்தத்தில் என்கொயரி. ஆமாம், சாதன சௌட்டிய சம்பத்தியை கூறிய பிறகு யாருக்கு இந்த தகுதி இருக்கின்றதோ அவர்கள் தத்துவ விவேகத்திற்கு அதிகாரிகள் சொல்லி சொன்னார். உடனே சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்டான். தத்துவ விவேகாக கக சொல்லி கேட்டான். அதற்கு பதில் ஆத்மா சத்தியம் தது அந்நியத் மித்யா இதி. இந்த மித்யா என்ற வார்த்தைக்காக இவ்வளோ தூரம் ஒன்றும். ஆத்மா என்பது சத்தியமாக இருக்கின்ற ஒரு பொருள், அதற்கு வேறாக இருக்கக்கூடிய அனைத்தும் மித்யா. மித்யா சொல்லி சொன்னால் அனுபவத்திற்கு இருக்கு. அறிவினால் விசாரித்து பார்த்தால் எது இருக்காதோ எது இல்லாததோ அதுதான் மித்யா. லைக் காணல் நீர். நல்லா பார்த்துக்கணும். போகும் ஆனால் போகாதுன்ற போல தான். இவ்வாறு தெரிவதுதான் தத்துவ விவேகம். சரி, தான் சொல்றார். பாம்பு மித்யா. பாம்பு என்ற அனுபவம், பாம்பு என்ற அனுபவமும் மித்யா தான். கயிறு என்ற ஒன்றுதான் அங்கு சத்தியம். இவ்வாறு பிரித்து புரிந்து கொள்வது. பொதுவாக ஒரு பொருள் தெரியவே இல்லை, பிரச்சனை இல்லை. தெரியவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இது கயிறு தான் சொல்லிடலாம். ஆனால் தெரிவது ஒன்றும் அதில் உள்ள உண்மை வேறொன்றாக இருக்கும்பொழுது தான் அங்கே நாம் பிரித்து சொல்ல வேண்டியது இருக்கின்றது. சுட்டி காட்ட ஒண்ணாத பாழ்சூன்யம் தன்னை சூக்ஷமதியால் அறிந்து தோஷம் அறவே சொல்வார். அதுபோல் இங்கே டீச்சிங் உபதேச முறை ரொம்ப சுலபந்தான். ஆனால் ஒரு பொருளை தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த பொருளை விட்டு விட்டு அதன் மேல் வேறு ஒரு பொருளை எதையோ பார்த்து தவறு செய்துள்ளோம். ஆகவே இங்கு 2 படிகள் உபதேசம் நடக்கும். முதலில் தவறை தவறு என்று சொல்லணும், காட்டி பிறகு சரி எது என்பதையும் சுட்டி காட்டணும். ரெண்டுமே முக்கியம். தவறை தவறு என்றும் தெரிந்து கொள்ளணும், பிறகு சரியை சரி என்று நாம் புரிந்து கொள்ளணும். இப்பொழுது நாம் என்ன செய்துள்ளோம்? சத்தியத்தை நாம் முழுமையாக தெரியாமலும் இல்லை, அதே சமயம் மித்யா என்ற ஒன்றை சத்தியத்திற்குள் பார்த்து கொண்டுள்ளோம். உண்மையான ஒன்றில் உண்மை அல்லாததையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே சத்தியம் மித்யாவும் கலந்துள்ளது சொல்லி சொன்னோம். ஆக இங்கு ஆத்மா சத்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அனாத்மா மித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரித்து புரிந்து கொண்ட பிறகு மறுபடியும் தவறாக புரிஞ்சக்கூடாது, மாற்றி. ஆக இப்போ நாம் இவைகளை பிரிக்க வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி, சந்தேகம் என்ன? ஆத்மாவுடன் அனாத்மா என்ற வார்த்தையும் நாம் சொல்கிறோம், ஆத்மா அல்லாததை மித்யான்னு சொல்கிறோம். அதே அனாத்மா என்ற சொல்லையும் நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த அனாத்மாவில் என்ன இருக்கின்றது? இந்த அனாத்மான்னு பிரிக்கிறோமே, ஆத்மா அல்லாதது. அப்போ ஆத்மாவுக்கு வேறு இருக்கிறது உபதேசத்திற்காக தான் பிரிக்கின்றோமே தவிர உண்மையில் புரிந்த நிலையில் அங்கே அனாத்மாவாக இருப்பதும் ஆத்மா தான். அது இப்போ சொல்ல மாட்டார் குரு, இப்போ சொல்ல முடியாது, குழப்பம் வந்துடும். ஆக ஆத்மா என்றால் என்ன என்று இப்போ புரியல, அது தெரியாத பொழுது அனாத்மா என்றால் என்ன என்று நமக்கு புரியும். ஆக ஆத்மா என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியாத பொழுது அனாத்மா என்றால் என்ன என்று அர்த்தம் கேட்டால் என்ன சொல்வது இல்லையா? அனாத்மானா ஆத்மா அல்லாதது. அப்போது என்ன பண்ணுறார்? எனக்கு ஆத்மா என்றால் என்ன என்று தெரிந்தால் தானே ஆத்மா அல்லாதது என்றால் என்ன என்று புரியும். ஆக நாம் என்ன செய்ய போகின்றோம்? அனாத்மாவையும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே ஆத்மா என்றால் என்ன? ஆக இந்த நூலில் நாம் ஒன்றை பார்த்தால் ஒரு வார்த்தையை குரு சொல்லிடுவார், சிஷ்யன் என்ன பண்ணுவான்? அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன எனக்கு விளக்கி சொல்லுங்கள் சொல்லி கேட்பார். ஆமாம், இப்படி தான் அந்த நூலானது வளர்ந்து கொண்டு செல்லும். ஆக தத்துவ விவேகம் என்றால் என்ன என்ற கேள்வி பதில் ஆத்மா சத்தியம் தது அந்நியத் சர்வம் மித்யா. இதுதான் தத்துவ விவேகம் சொல்லி சொன்னார். சிஷ்யனுக்கு என்ன ஆனது, என்ன புரிஞ்சது? ஒன்றும் புரியலன்னு சொல்லக்கூடாது. ஆத்மா என்று ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஆத்மாவிற்கு புறம்பாக அனாத்மா என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த இரண்டையும் பிரித்து புரிந்து கொள்வதுதான் தத்துவ விவேகம். இதில் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. ஏன் மறுபடியும் சொல்கிறோன்னா அந்த வார்த்தை பதியணும், நமக்கு பதியணும். இந்த
இந்த அளவிற்குத்தான் நமக்கு என்ன, இப்போ ஆத்மான்ற வார்த்தை அறிமுகமாயிருக்க, சத்தியம்னு சொல்லி தெரியுது, அனாத்மா மித்யா இந்த அளவிற்கு தான் நம்ம புரிந்துள்ளது, சொற்பொருள் அறிமுகமாகி உள்ளது. இனி அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா? ஆத்மா என்றால் என்ன? ஆத்மாக்காக ஆத்மாக்காக ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்திரிக்தஹ பஞ்சகோஷ கோஷாதீதஹ சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபஹ சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா ஆத்மாக்கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வத்திரிக்தஹ பஞ்சகோஷாதீதஹ சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபஹ சன் யஸ்திஷ்டதி ச ஆத்மா. ஆத்மாக்காக ஆத்மா என்றால் என்ன? குருவுக்கும் கூட கடைசியில் ஆத்மா ஆத்மான்னு சொல்லி அவருக்கு ஆஸ்மாவே வந்துடுமா? இந்த ஆத்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? சிறு வயதிலிருந்து தெரிந்தோ தெரியாமலோ நிறையவே காதலையும் நாமும் பேசி புரிந்து கொண்டிருப்போம், கேட்டிருப்போம். ஆத்மா ஆத்மா நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்து ஆத்மா பிரிந்து விட்டது. ஆமாம், நாமும் சொல்லியிருப்போம், நாமும் கேட்டிருப்போம். ஆக இந்த ஆத்மா என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? அது தெரியாமல் எவ்வளோ உபயோகப்படுத்தியிருப்போம். இதை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னே சுருக்கமாக இந்த வார்த்தைக்கு நேரடியான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எளிமையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையான பொருள் என்னங்கண்ணா சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ தானே நினைப்பீங்க. இந்த ஆத்மா என்ற சொல்லுக்குரிய எளிமையான அர்த்தம் நான். எப்போதெல்லாம் நான் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த சொல்லுக்கான அர்த்தம் ஆத்மாவை தான் நான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். உலகில் ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டும் சர்வே எடுத்தாங்க. அங்கே நிறைய அதிகமாக பயன்படுத்தின ஒரு சொல் நான் நான் ஐ ஐ ஐ. இந்த ஐ ஐ ஐ அதிகமாக இருக்கிற ஒரு பேங்க் தெரியுமா? ஐசிஐசிஐ. நான் செய்தேன் நான் என்று நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தோம். நான் செய்தேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் சொன்னேன், இது நான் தான் நிறைய நானை உபயோகப்படுத்துவோம். ஆமாம். ஆக நான் என்ற சொல்லுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? உண்மைதான். நான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். அந்த நான் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அந்த நான் என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் ஆத்மா. அதாவது நாம் ஒரு சொல்லை பயன்படுத்தும் பொழுது அந்த சொல்லுக்கான பொருளை தெரியாமலா பயன்படுத்துகிறோம்? பயன்படுத்த மாட்டோம். அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு தான் பயன்படுத்துவோம். அந்த நான் என்பதற்கு அர்த்தம்தான், பெயர்தான் ஆத்மா. அப்போ ஆத்மா என்றால் நான், நான் என்றால் ஆத்மா. அப்போ ஆத்மாவை பற்றி பேசுகிறாங்க, ஆத்மா ஆத்மான்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஆத்மாவா என்று இப்படி திரும்பி பார்த்து ஏதோ ஆத்மாவெல்லாம் இல்லை. நான் தான், என்னைத்தான், என்னை பற்றி தான் பேசுகிறேன். அதனால் வேதாந்த சாஸ்திரத்தின் சப்ஜெக்ட் மேட்ரு யாருன்னா ஆத்மா. ஆத்மானா நான், நான் என்றால் ஆத்மா. என்னை பற்றி தான் இது பேசுகின்றது. இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டோ அவுட் ஆஃப் சிலபஸோ இல்லை, எப்பவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகாது. ஆக அந்த நான் என்பதற்கு அர்த்தம்தான், பெயர் தான் ஆத்மா. நான் நடந்து கொண்டுள்ளேன். அப்போது அங்கு எது நடந்து கொண்டுள்ளது?
நான் என்ற சொல் ஏதோ நடந்து கொண்டுள்ளது நம்ம நினைக்கிறோம். அப்போது நான் நடந்து கொள்ளவில்லைன்னு சொன்னாங்க. நான் என்ற சொல்லுக்கு பொருள் இந்த உடல். நான் நடந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறோமே, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கிறது எது? உடல். ஏனென்றால் இந்த உடல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் நடந்து கொண்டுள்ளேன் அப்படி எடுத்துக்கிடுறோம். ஆனால் அதை யாரும் தப்பாக எடுத்துக்கிறது இல்லை, சரியாக புரிந்து கொண்டுள்ளார்கள். நான் நடக்கிறேன்னு சொன்னால் சரி, உடலோடு சேர்ந்து அவர் நடந்துக்கிட்டு இருக்கார், அப்படி அர்த்தமாக இல்லை, விட அவர் நடந்துக்கிட்டு இருக்கார், அது எளிமையாக புரிஞ்சுக்கிடுறோம். ஆனால் அதுக்கு மாறாக இந்த உடல் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் தான் யாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏதோ சரியில்லையே, நல்லா தானே இருந்தார். ஆக நான் நடந்து கொண்டுள்ளேன், பேசி கொண்டுள்ளேன், எழுதி கொண்டுள்ளேன் என்னும் பொழுது காமனாக மற்றவர்களால் இதனுடைய கருத்து அர்த்தம் புரிந்து கொள்ளப்படுகின்றது, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது சொன்னால் தான் ப்ராப்ளம். ஆமாம், சில பேர் சொல்ல, இந்த கட்டைக்கு ஒரு 4 இட்லி வேணும், இந்த கட்டை கொண்டு சாயணும். கட்டைக்கெல்லாம் இட்லிலாம் தேவையில்லையே, கட்டைலாம் சாயறதுக்கெல்லாம் தேவையில்லை, எப்படி வைக்கிறோமோ அப்படி தானே இருக்கும், நிறுத்தி வச்சா அப்படியே இருக்கும். நம்ம வீட்டில் எவ்வளோ நாள் தாத்தா காலத்தில் கட்டின வீட்டினுடைய வாசக்கால் நின்றுட்டு தானே இருக்குது. அதனால் அந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது நாம் இந்த அர்த்தத்தை தான் பயன்படுத்தலாம், நேரடியாக பயன்படுத்தலாம். சில நேரத்தில் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கு 4 இட்லி வேணும், பசிக்கிறது முடிஞ்சு போச்சு, இந்த கொஞ்சம் படுக்கணும்னா முடிஞ்சு, இந்த கட்டை கொஞ்சம் சாயணும், இந்த கட்டைக்கு ஒரு 4 இட்லி வேணும், அதில் இட்லி பொடி வச்சு வேணும். ஆக என்ன அர்த்தமாகின்றது? தெளிவாக நான் என்றால் அந்த இடத்துல நான் நடக்கிறேன்னு சொன்னால் இந்த உடல் தான் நடக்கின்றது. ஆனால் சில நேரம் என்ன செய்கின்றோம், நான் என்ற சொல்லில் என்னுடையது என்பதையும் சேர்த்து சொல்லுகின்றோம். டாக்டர் இடத்துல போய் நான் சரியில்லைன்னு சொன்ன என்ன பண்ணுவார், அப்படி பார்ப்பார், இதுக்குரிய டாக்டர் வேறுன்னு இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணிவிடுவார். நான் சரியில்லைன்னா என்னுடைய உடல் சரியில்லை, நோய்வாய்ப்பட்டுள்ளது, காய்ச்சல் என்று தான் சொல்லுவோம். அதிலே நான் என்பது அந்த இடத்துல உடலாக கருதினாலும் கூட என்னுடைய உடம்பு சரியில்லை என்னும் பொழுது என்னுடையது என்பது எப்பொழுதுமே நானாக இருக்க முடியாது. என்னுடையது என்பது என்னிலிருந்து வேறாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், எதுக்காட்டி என்னுடைய நோட்டு, என்னுடைய பென்சில், என்னுடைய கிளிப்பு, என்னுடைய புஸ்தகம், அப்படி தானே சொல்கிறோம், என்னுடைய ட்ரெஸ்ஸு. ஆமாம். ஆக திடீர் என்று நாம் ஒரு நேரம் உடல் என்பதற்கு நான் சொல்கிறோம், வேறொரு நேரத்தில் நான் என்பதற்கு வேறொரு அர்த்தத்தை சொல்லி இந்த உடலை என்னுடையது என்றும் சொல்லுகின்றோம். இதிலேயே நாம் குழப்பமாக இருக்குது, நமக்கே குழப்பம் இருக்குது. ஆனால் நாம் நினைக்கிறதில்லை, அதை யோசித்தும் பார்த்து இருக்க மாட்டோம். தத்துவ விசாரத்துக்கு வந்தால் தான் இந்த கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆக இப்போ நான் சொல்கிறேன், நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், மனதில் ஏதோ சஞ்சலமாகி இருக்கு, அதனால் மனதில் உள்ள சஞ்சலத்தை ஐ ஆம் டிஸ்டர்ப்டுன்னு சொல்கிறோம், நான் டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரத்தில் என்னுடைய மனதினுடைய துயரம் உனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறோம், என்னுடைய மனதுன்னு சொல்கிறோம், என்னுடைய புத்திக்கு என்னவோ ஆயிட்டுது சொல்கிறோம் இல்லையா. ஆக அந்த நான் என்பது நான் டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன்னா மனசுக்கு போயிடுறது. அடுத்து நான் ஒன்றும் அறியாதவன்னு சொல்கிறோம், எனக்கு தெரியாது சொல்கிறோம், எனக்கு தெரியும் சொல்கிறோம். அப்படி கூறும் பொழுது நாம் அந்த இடத்துல அறிவை குறிக்கின்றோம். நான் என்ற சொல்லுக்கு அறிவு சொல்கிறோம். சில நேரத்தில் என்னுடைய மனது, என்னுடைய புத்தின்னு வேற சொல்கிறோம். ஆக நான் என்ற சொல் சில சமயம் உடலை குறிக்கின்றது, மனதை குறிக்கின்றது, அறிவை குறிக்கின்றது. சில நேரத்தில் யாருன்னா நீ உயிரோடு இருக்கிறாய் சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவோம், ஆம் நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். நீ ஜடமான்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், இல்லை நான் உணர்வு உடையவன் சொல்கிறோம் இல்லையா. கான்ஷியஸ் பிரின்சிபல் சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் நம்ம யாராவது தவறாக நீ ஜடமானா, இல்லைங்க நான் அறிவு சொரூப்பங்க இல்லையா. சில நேரம் ஏதாவது பேசுனா இதையும் சொல்லணும், என்ன ஜடம் நினச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா இல்லையா. அல்லது சொர்ணம் இல்லாதவன் நினச்சிட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு உணர்வு இருக்குது சொல்லி அர்த்தம் இல்லையா. நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங் இல்லையா, அது சொல்லி அர்த்தம். இப்போ வீட்டில் ஃபோன் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரா, வீட்டில் பையன் இருக்கானா, அண்ணன் இருக்காரா சொல்லி கேட்டால் இருங்க பார்த்து சொல்கிறேன்னு சொல்லுவோம். ரூமில் இருக்கார பார்க்குறேன். எதிர் வீட்டுக்காரர் கேட்டாருன்னா, இப்போல்லாம் அப்படிலாம் முந்திலாம் தெருவுக்கு ஒரு ஃபோன் இருக்கிறதே கஷ்டம், ஒரு ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும்,
போய் பாட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க, நான் தாங்க பேசுகிறேன், இல்லை நான் பேசுவேன்னான்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நான் இருக்கிறேன்றதுக்கு ஒரு எவிடென்ட் தேவையில்லை, விசாரிக்க வேண்டியதில்லை இல்லையா? ஆக இப்படி பல இடத்துல பல பொருள்களில் நாம் பயன்படுத்துகின்ற நான் என்பதற்கு உண்மையில் உண்மையான அர்த்தம் என்னதான் உண்மையான அர்த்தம்? உலகில் பல பொருள்கள் பல விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் என்கொயர் பண்ணுறோம். எதற்கு? அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் நான் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள எப்போவாவது முயற்சி செய்திருக்கிறோமான்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் எவ்வளவு முறை வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம். அந்த நான் என்ற சொல்லை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை பேசியிருப்போம். நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சொன்னேன், நான் சொல்லுகிறேன், நான் போகிறேன், நான் வருகிறேன் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஆக இந்த சரியான அர்த்தத்தில் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த நானை இப்போ பயன்படுத்துகின்ற அர்த்தம் சரியா தவறா? நான் பயன்படுத்துவது அறிவுபூர்வமானதா? இதுதான் இங்கே கேள்வி. நம்முடைய மனதில் உள்ள இப்பொழுது பயன்படுத்தும் அறிவு என்ன என்று கேட்டால் அங்குதான் அப்பொழுதுதான் வேதாந்தமே ஆரம்பிக்கின்றது. ரொம்ப பேர் கேட்குறாங்க, வேதாந்தம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? சாதன சொல்லிட்டு சம்பத்தி எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேட்டு தான் இல்லையா? நான் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினாய், அந்த சொல்லுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக மனதில் ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பாய். அப்படி நீ புரிந்து கொண்ட அர்த்தம் சரியா தவறா என்றால் அந்த இடத்தில்தான் தத்துவமும் அதத்துவமும் அதுவும் அது அல்லாததும் கலந்துள்ளது. அந்த நானில் உண்மையான ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த நான் தான் உண்மையில் நான். அந்த நான் தான் உண்மையில் நான். நானே நான் தான். நானே நானா? நானா நானிலாம் இல்லை, நானே நான் தான். இந்த உண்மையில் நானில் நான் அல்லாதது கலந்துள்ளது. அப்போ நாம் என்ன செய்து விட்டோம்? நான் என்பதையும் நான் அல்லாததையும் உண்மையான நாணையும் உண்மை அல்லாத நாணையும் இரண்டையும் கலந்து நான் என்று புரிந்து கொண்டு விவகாரம் செய்து கொண்டுள்ளேன். நானும் நான் அல்லாததும் இந்த நானில் கலந்துள்ளது. ஞாபகம் வச்சுங்க, நானும் நான் அல்லாததும் இந்த நானில் கலந்துள்ளது. இந்த ஹோட்டலில் போடுற நான் நினச்சிக்காதீங்க, அது வேற. நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லலாம். நான் அங்கே நாடு எடுத்து தமிழ் எடுத்துக்கணும். அல்லது நாம் தப்பாக புரிஞ்சிருக்கிறோம். ஆக எப்பொழுது என்னுடையது என்று சொல்லுவோமோ அப்போ என்னுடையது நான் அல்லதானே. என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய கை, என்னுடைய உடம்பு. அப்போ நான் வேறு, என்னுடையது வேறு தான். நானும் என்னுடையது ஒன்றா இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? வீட்டிலேருந்து வரும்பொழுது வீடு நம்ம கூடவே வரணும். அப்போ உட்காந்து கேட்கறதுக்கு பெரிய ஒரு இடம் இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் அவங்க வீடு அப்படி. ஆகவே என்னுடையதை நான் என்று சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே லாஜிக். ஆக நான் என்று சொல்வதில் நாம் புரிந்து கொண்டதில் கலப்படமும் இருக்கு, குழப்பமும் இருக்கு. ஆக குழப்பம் இருந்தால் தானே மாற்றி மாற்றி பேசுவோம். இல்லை எனில் அப்படி குழம்பு நிலையில் மாற்றி மாற்றி குழப்பம் இல்லைன்னா மாற்றி மாற்றி பேச மாட்டோமே இல்லையா? அப்போ தான் என்ன ஆகுன்னா, குழப்பம் இல்லைன்னா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்போம். குழப்பம் இருந்தால் தான் இப்போது உண்மையை சொன்னவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன் தெரியுங்களா? எப்பவும் கேட்டாலும் அதை அப்படியே சொல்லுவோம். அதனால தான் சொன்னாங்க, உண்மை பேசுகிறவங்க நிறைய பொய் உண்மை சொல்கிறவங்க நிறைய ஞாபக சக்தி வேண்டாம், பொய் சொல்கிறவங்க தான் நிறைய ஞாபக சக்தி இருக்கணும். ஏன் தெரியுங்களா? எங்கெங்கே எந்தெந்த பொய் சொல்லி வச்சோம் ஞாபகமாக ரிப்பீட் பண்ணணும். பொய் சொல்லி வச்சிருந்தா அவர் குறுக்கு கேள்வி கேட்டால் மடக்கி கேட்டால் மாட்டிக்கும். ஆக இந்த பொய்யும் உண்மையும் கலந்திருக்கின்றது. அந்த சொல்லுவாங்க, எந்த கிரைமும் ஃபுல் ப்ரூஃபாக செய்ய முடியாது சொல்லுவாங்க.
ஆக உண்மையான பொய்யான நானை நான் தப்பாக கலந்து புரிந்துள்ளேன், இதுவே உண்மை. அப்போ விசாரம் என்ன? எது உண்மையான நான், எதில் நான் அல்லாததை நான் தப்பாக புரிந்து கொண்டுள்ளேன், அதுதான் இங்கே விசாரம். இங்குதான் வேதாந்தம் ஆரம்பிக்கின்றது. அதுக்காகத்தான் வந்து எங்கே போயிடல. வேதாந்தம் எங்கே ஆரம்பிக்கிறது சொல்லி சொன்னால், நானை என்னவாக புரிந்து கொண்டுள்ளேன், சரியாகவா தவறாகவா அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல தான் வேதாந்தம் வருகின்றது. நான் என்று சொன்னால் உண்மையான அர்த்தம், மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, புரிவதற்கு முன்பு இந்த வார்த்தை நம்ம மனசில் பதிஞ்சிருக்கணும். நான் என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் ஆத்மா. இதுதான் ஆத்மாவினுடைய நான் என்பதனுடைய உண்மையான எளிமையான லட்சணம். பின் அனாத்மா என்றால் என்ன? ஆத்மா அல்லாதது அல்லது நான் அல்லாதது. ஆகவே கலந்து புரிந்துள்ளதால் நீங்கள் சொல்லுகின்ற ஆத்மா என்றால் என்ன என்று கேட்கின்றான். ஆத்மாக்காக சிஷ்யன் சும்மா கேஷுவலாக கேட்டுட்டான் ஆத்மா என்றால் என்னவென்று. குரு எவ்வளோ பெருசாக சொல்கிறார் பாரு. ரொம்ப கேஷுவலாக, சில நேரத்தில் சில பேர் போகிற போக்கில் ஏதோ கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம மனசில் எடுத்து வச்சுக்கிறது பல அர்த்தங்களை பண்ணி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? நடக்கிறது உலகத்தில். குரு எவ்வளோ பெருசாக மெனக்கடுறார் பாருங்க பதில் சொல்வதற்கு. இதில் பதில் எதில் இருக்கின்றது என்றால், நான் என்று நீ சொல்லும் சொல்லில் நீ கலந்து புரிந்துள்ளதில் சரியானது எதுவோ அதுன்னு சொல்கிறார் அவர். அதுக்கு மேலே எதுவோ அது சொன்னார். கயிறு அதை பாம்பு என்று மயங்கி உள்ளவனுக்கு கயிறுதான் பாம்பு என்று கலந்து தவறாக புரிந்துள்ளா என்று சொல்லணும். ஆக நமக்கு ஏற்கனவே பல விஷயங்களை அறியாமல் தெரியாமல் இப்படிலாம் கலந்து புரிஞ்சிருக்கிறோம். கலக்காமல் இருந்தால் விஷயமே வேற. ஆத்மாவில் அனாத்மாவை கலக்காமல் இருந்தோம் என்றால் குரு இதுதான் ஆத்மா என்று சொல்லிடுவார். ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. இதுதான் என்று சுட்டி காட்ட முடியாத ஒரு வஸ்துவாக இருக்குது. அதான் சுட்டி காட்ட முடியாத அப்படி சொல்கிறார் ஒரு சித்தர். ஆமாம், இப்போ எதனா ஒரு பொருள்னா சுட்டி காட்டலாம், இது எது சொல்லிடலாம். ஆத்மா எங்கும் உள்ளது. அது என்ன பண்ணுறாருன்னா, அதனால் கொஞ்சம் உட்கார வச்சு கொஞ்சம் ஜாகிரதையாக சொல்லி தான் பெரிய கஷ்டம்னு சொன்னான். அது ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் எங்கேயாவது எப்படியாவது சிஷ்யனை கூட்டிகிட்டு போய் ஒரு குகைக்குள்ளே கூட ஒரு 1000 அடி ஆழத்தில் கூட சென்று என்ன பண்ணிடலாம். இப்போது இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்து அணுகுண்டு இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக சந்திரி பண்ணாத பேசாத கிரானா குண்டில் போய் போட்டு வந்துட்டாங்க. அது ஆழத்தை தொலைச்சிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. அதுபோல் எங்கேயோ ஒரு ஆழத்தில் உள்ளே இருந்ததுன்னா பார்த்துடலாம். இது அப்படி இல்லை, எங்கே நிறைஞ்சதாக இருக்குது, நீயாக இருக்குது, நானாக இருக்குது, எல்லாமா இருக்குது. அதை புரிய வைக்கிறது பெரிய கஷ்டம் இருக்குது. ஆக ஏற்கனவே நாம் கலக்காமல் ஆத்மாவில் அனாத்மாவை பார்க்காமல் இருந்தோம் என்றால் குரு இதுதான் என்று ஆத்மாவை சொல்லிவிடலாம். ஆனால் நாம் கலந்துள்ளதால், தப்பை செய்துள்ளதால், கயிற்றிடம் பாம்பை கலந்து விட்டதால் குரு பாம்பை நீக்கி இது கயிறு என்று கூற வேண்டும், அனாத்மாவை நீக்கி ஆத்மாவை புரிய வைக்க வேண்டும். 2 ஸ்டெப்பில் புரிய வைக்கலாம். நீ பார்ப்பது தப்பானது என்று சொல்லி அதை நீக்கணும். பிறகு சரியானதை சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டவன்னா சூன்யம் தன்னை சூக்ஷமதியால் இருந்து தோஷமறவே எட்டி பிடித்தோம் என்ற ஆனந்த பாம்பை எடுத்து விரித்து நின்ற ஆடு பாம்பே, ஆடு பாம்பே கூத்தாடு பாம்பே ஐயன் சீர்பாதம் கண்டோம் என்ற ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தர் சொல்லுவார். அங்கே சூன்யம் என்ற இடத்துல ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அது சூன்யம் சொல்கிறார். அது சுட்டி காட்ட முடியாதா இருக்கு. ஆனால் சூக்ஷமதியால் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வேறு வழியில் சொல்கிறார். ஆக இங்கே ஆத்மா என்றால் என்ன என்பதற்கு இதுதான் ஆத்மா என்பதுடன் எது ஆத்மா இல்லையோ அதை பிரித்தும் காட்ட வேண்டும். அடுத்த கேள்வி, எதை எதில் நான் கலந்து வைத்துள்ளேன்? சிலதெல்லாம் சொல்லி இதையெல்லாம் நீ ஆத்மாவுடன் கலந்துள்ளாய் அப்படி சொல்லுவார். நான் என்ற சொல்லில் இதெல்லாம் வராதுப்பா நீ, ஆனால் அதை நான் என்று புரிந்துள்ளாய். அதை சொல்லி இப்படிப்பட்ட அனாத்மாவிலிருந்து வேறுபட்ட இப்படிப்பட்ட தன்மை உடையது ஆத்மா என்று சொல்வார். இப்போ இருக்கு நமக்கு 2 லிஸ்ட்டு வரப்போகிறது. ஒரு லிஸ்ட்டு ஆத்மா, இன்னொரு லிஸ்ட்டு அனாத்மா. இப்படிப்பட்ட தன்மையை உடைய அனாத்மாவிற்கு வேறான என்பதிலிருந்து அவைகளை நாம் தெரியாமல் ஆத்மா என்று நினைத்து கொண்டுள்ளோம்.
ஆக இங்கு சில அனாத்மா பட்டியலை தரப்போகின்றார். அதற்கு லட்சணங்களை சொல்வார். அவைகள் நான் இல்லை என்று சுட்டிக்காட்டி பிறகு வேறு சில கருத்துக்களை சொல்லி அதுதான் நான் என்று சில லட்சணங்களை சொல்லப் போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல், என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதுமில்லதாய், அனைத்தாய் குளவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியே நீ வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.